செல்லம்மா சீரியல்ல மலர் செல்லம்மா கிட்ட, அம்மா ரியா எனக்கு 2 மருதாணி கோன் குடுத்தா, கையில கொஞ்சம் மருதாணி போட்டு விடுமான்னு சொல்ல, செல்லம்மா இரு மலர் நானே போடுறேன்னு உங்க பொண்ணு கையில மருதாணி போட்டு விடுறாங்க. அவரும் சரிம்மா இதை போய் நான் ரியா கிட்ட காமிச்சிட்டு வரேன்னு கிளம்ப, வீட்டுக்கு வந்த சித்தார்த் செல்லம்மா கிட்ட, "ஏய், இன்னைக்கு நம்ம மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் வெளி வேலையா போயிருக்காங்க. அதனால நம்ம மீட்டிங்கை இன்னொரு நாள் மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. என்ன செல்லம்மா கையில மெஹந்தி கோன்லாம் வச்சிருக்கீங்க, என்ன நீங்க போட போறீங்களான்னு கேட்க, இல்ல சார் மலர் தான் மெஹந்தி போடணும்னு சொன்னா அவ கையில நான் போட்டு விட்டேன், எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன் சார் அது இப்படின்னு சொல்ல, நீங்க ஏன் செல்லம்மா வெறும் கையோட இருக்கீங்க, இருங்க நான் உங்களுக்கு மெஹந்தி போட்டு விடுறேன்னு சித்தார்த் அந்த மெஹந்தி கோனை வாங்கி செல்லம்மா கையில போட்டு விடுறாரு. இந்த சமயம் பார்த்து மலரும் வீட்டுக்குள்ள வர, சித்தார்த் செல்லம்மா ஒன்னா இருக்கிறத பார்த்து மலர் கோவப்படுறாங்க. மேகா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவளை பாக்குறதுக்காக பாண்டிச்சேரியில இருந்து ரியல் எஸ்டேட் ஆள் ஒருத்தர் வராரு. மேகாவும் அவர்கிட்ட பாண்டிச்சேரியில ஒரு 200 ஏக்கர் லேண்ட் வாங்கலான்னு இருக்கு, ஆன இடத்த நீங்க காட்டுங்கன்னு சொல்ல, ஒரு தனக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் சொல்லி ஒரு வீடியோவா மேகா கிட்ட காட்டுறாரு. சார் நீங்க காட்டின லேண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, டைரக்டா வந்து இடத்த பார்த்துட்டு உடனே நான் வாங்கிக்கிறேங்கிறாங்க. அவர் வெளில போனதுக்கு அப்புறம் மனோகர் மேகா கிட்ட, ஏமா திடீர்னு 200 ஏக்கர் லேண்ட் வாங்கணுங்கிறிய, என்ன காரணத்துமான்னு கேட்க, அதுவா மாமா, ஏன் நான் இவ்வளவு பெரிய இடம் வாங்குறேன்னா, நான் புதுசா கார் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இந்த இடத்துல நான் பண்ணேன்னா எனக்கு ரொம்பவே லாபம் கிடைக்கும். என் கூடவே ஒரு சில கார் இண்டஸ்ட்ரீஸும் கொலாபரேட் பண்ணி இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அதுக்கு தான் மாமா இந்த இடத்த பார்த்துருக்கேங்கிறாங்க. இதை கேட்ட மனோகரும், சூப்பர் மேகா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்பதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் காருன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது காருக்கு பொருள் தேவைன்னா அவங்க எங்க போவாங்க, இது பண்றது நல்ல ஐடியா தான்மாங்கிறாரு. வீட்ல இருந்த ஜானகி இன்னைக்கு சுமங்கலி பூஜை நடக்க போகுதுன்னு சுந்தரியை கூப்பிட்டு அதுக்கான வேலைக்கு தயார்படுத்திட்டு இருக்காங்க. அதே நேரம் ஜோதியும் வாசுதேவனுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன், மறக்காம நீங்களும் மேகாவும் கலந்துக்கணும்னு சொல்ல, வாசுதேவனும் சரி ஜோதி நான் அவளை கூப்பிட்டு வரேங்கிறாரு. வாசுதேவன் மேகாவை பார்த்து, மேகா ஜோதியை வீட்டில் இன்னைக்கு சுமங்கலி பூஜை வச்சிருக்கா, நம்மளை கூப்பிட்டால நம்ம போயிட்டு வரலாமான்னு சொல்ல, அதுக்கு என்ன மாமா, நான் தான் அன்னைக்கே சொல்லணும் கூட வரேன்னு, வாங்க போகலாம், நான் அத்தை கிட்ட நான் பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளில போகிறோம், கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்கிறேன் சொன்னா அத்தையும் நம்பிடுவாங்க, வாங்க மாமா போகலான்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜோதியும் அவங்க அண்ணன் கிட்ட, வாசுவன் கிட்ட இப்பதான் நான் பேசினேன், அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, கூடவே மேகாவும் வராங்களாம். அண்ணன் அவர் இந்த ஜானிக்காக தான் பயப்படுறாரு, அந்த ஜானிக்கு மட்டும் இறந்து போயிட்டா போதும், வாசுதேவன் எப்பவுமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவாரு. வாசுதேவனும் மேகாவும் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டாங்கன்னா ஜானகி மட்டும் அங்கே தனியாக இருப்பா, அவ கதையை சுந்தரி கிட்ட சொல்லி முடிக்க சொல்லிடுங்கன்னு சொல்ல, உங்க அண்ணனும் சுந்தரிக்கு ஃபோன் பண்ணி, சுந்தரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வாசுதேவனும் மேகாவும் கிளம்பி வந்துருவாங்க, அப்ப வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, இதான் உனக்கு சரியான நேரம், ஜானகியை விடாம கொன்னுடுன்னு சொல்ல, சுந்தரியும் சரி சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்னு ஜானகியை கொல்றதுக்காக பிளான் பண்றாங்க. இதான் இனி எபிசோட்ல நடந்தது.